பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நமக்கே தோன்றும், இது ஏன் இந்த பிரச்சனை வர வேண்டும், நான் கட்டாயமாக இது வழியாக போய்த்தான் ஆக வேண்டுமா, இதை ஏன் நான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் நமக்குள்ளாகவே இந்த கேள்விகள் எப்பொழுதும் எழும். இங்கே யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் அங்கே மோசேயினுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அந்த 3 வருடங்களுக்கு பின்பதாக மோசேயை அவனுடைய தாய் வீட்டிலே ஒளித்து வைக்க முடியாமல் ஒரு நாணர் பெட்டி எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பாதை வழியாக ஏன் மோசே கடந்து போக வேண்டும், ஏன் தன்னுடைய தாயினிடத்திலே வளர முடியாதபடிக்கு நதியிலே அவர் கடந்து போக வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. இது ஒரு மாபெரும் திட்டம். நம்முடைய வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் இப்படிப்பட்ட கஷ்டமான பாதைகள் வழியாக கடந்து செல்வதற்கு காரணம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். மிகப்பெரிய காரியத்தை நம்மை கொண்டு செய்வதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். ஆகவே இதன் வழியாகவும் நாம் கடந்து செல்வோம். பொறுமையோடு கூட ஒரு நாள் வரும், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவார். ஆமென்.